இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அதிக எதிர்பார்ப்புடன் வெளிவந்துள்ள கூலி படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போறோம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் சாஹிர், ஸ்ருதி ஹாசன், சார்லி, காளி வெங்கட், கண்ணா ரவி, லொல்லு சபா மாறன், சிறப்பு தோற்றத்தில் இந்தி நடிகர் அமீர்கான், பூஜா ஹெக்டே மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் லோகேஷ் கனகராஜ், ஒளிப்பதிவு கிரிஷ் கங்காதரன், எடிட்டர் பிலோமின் ராஜ், இசை அனிருத் ரவிச்சந்திரன், தயாரிப்பு சன் பிக்சர்ஸ். கதை என்னன்னா, நாயகன் ரஜினிகாந்த் சென்னையில் மீன்சன் நடத்தி வருகிறார். விசாகப்பட்டினத்தில் உள்ள இவரது நண்பர் சத்யராஜ் இறந்ததாக தகவல் அறிந்து அங்கு செல்கிறார். சென்ற இடத்தில் சத்யராஜ் இயற்கையாக சாகவில்லை என்றும் யாரோ ஒருவர் சத்யராஜை அடித்து கொலை செய்திருப்பதாகவும் ரஜினி தெரிந்து கொள்கிறார். தன் நண்பனை கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து பழிவாங்க நினைக்கிறார் ரஜினி. இறுதியில் சத்யராஜை கொலை செய்தவர்கள் யார், எதற்காக கொலை செய்தார்கள், அவர்களை ரஜினி பழிவாங்கினாரா என்பதே படத்தின் கதை. படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் ரஜினிகாந்த் தனக்கே உரிய ஸ்டைலில் நடித்து அசத்தி இருக்கிறார். நண்பனுக்காக பழிவாங்க துடிப்பது, கொன்றதுக்கான காரணத்தை தேடி அலைவது என நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் மாஸ் காண்பித்திருக்கிறார். வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்கிறார் நாகார்ஜுனா. இவரது உடை, நடை அனைத்தும் ரசிக்க வைக்கிறது. சௌபின் சாஹிர் நடிப்பு படத்திற்கு பெரிய பலம். அடியாளாகவும் நல்லவன் போல் நடித்து வில்லனாகவும் அசத்தி இருக்கிறார். சத்யராஜ் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவரது மகளாக வரும் ஸ்ருதி ஹாசன் சிறப்பான நடிப்பை கொடுத்து இருக்கிறார். சென்டிமெண்ட் காட்சிகளில் கவனிக்க வைத்து இருக்கிறார். சார்லி, காளி வெங்கட், கண்ணா ரவி, லொல்லு சபா மாறன், ரெபா மோனிகா, மோனிஷா பிளசி என அனைவரும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நண்பனுக்காக பழிவாங்கும் கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார். பார்த்து பழகி போன வழக்கமான கதையாக இருந்தாலும் திரைக்கதையில் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தேர்ந்து ரசிக்க வைக்கிறார். ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்கும் திரைக்கதை போக போக வேகம் எடுக்கிறது. பல கதாபாத்திரங்களின் என்ட்ரியும் அவர்களின் நடிப்பும் வியக்க வைக்கிறது. கதாபாத்திரங்களை திறமையாக கையாண்டு ரசிகர்களுக்கு விருந்து படைத்து இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். படத்தின் நீளத்தை சற்று குறைத்திருந்தால் படம் இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். அனிருத்தின் இசை படத்திற்கு பெரிய பலம். பின்னணி இசையில் மிரட்டி இருக்கிறார். பாடல்கள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் கேட்க வைத்திருக்கிறது. கிரிஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு பல காட்சிகளில் பிரமிக்க வைக்கிறார். ரஜினி படம் என்றால் குடும்பத்துடன் குழந்தைகள் அனைவரும் பார்க்கும் அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்படம் அதிக வன்முறை காரணமாக படம் ஏ சான்றிதழ் பெற்றுள்ளதால் திரையரங்கிற்கு குழந்தைகளை அழைத்து செல்ல அனுமதி இல்லை. இது இப்படத்திற்கு சிறிது பின்னடைவுதான். மொத்தத்தில் கூலி ரசிகர்களுக்கு விருந்து. குட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.